ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஃபின்சோபே ஆப்பை நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு இந்த வீடியோ ஒரு புரிதல் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி பில் சர்வீஸை நம்ம ஃபின்சோபே ஆப்பை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு கேஷ்பேக் வருமானம் கிடைக்கிது. அதுக்காக தான் இந்த ஃபின்சோபே ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட்டை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் வருமானம் எனக்கு வருது, உங்களுக்கும் இந்த வாய்ப்பை நான் தர்றேன். சரிங்களா? இதில் குறைந்த முதலீடே ₹590 தான். ₹590 முதலீட்டில் நம்ம பண்ணும்போது வெல்னஸ் ப்ராடக்ட்டும் நமக்கு தந்துடுறாங்க. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கிது. சரிங்களா? நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராடக்ட் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 பேமெண்ட்டு இந்த ஃபின்சோபே ஆப்பில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய செலவுகளையே வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிறுவனம் நமக்கு தந்திருக்காங்க. நம்ம எந்தவித ஒரு முதலீடும் நம்ம பண்ணாமல் நமக்கு வருமானம் கிடைக்கிறது முடியாத காரியம். குறைந்த அமௌண்ட்டில் நம்ம அதிகமான வருமானம் பெறத்தக்கதான வாய்ப்பை ஃபின்சோபே பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நமக்கு தந்திருக்காங்க. நான் இந்த ஃபின்சோபே ஆப்பை பார்த்திங்கன்னா கடந்த 9 மாதங்களாக நான் பயன்படுத்திக்கிட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் நான் வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ₹590 கூட செலவு பண்ண நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வருமானம் பெற முடியும்? நீங்கள் ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு வருமானம் கிடைக்குதா? எப்போது ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் ஃபின்சோபே ஆப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இங்கே நமக்கு கேஷ்பேக் தர்றாங்க. சிறுதுள்ளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்களே, அந்த கேஷ்பேக் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ₹500 உங்கள் வேலெட்டில் வந்தாலே நீங்கள் பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஃபின்சோபே ஆப்பில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் கேஷ்பேக் எப்படி கிடைக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரை நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணுறேன். தென் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டரை செலக்ட் பண்ணிவிடுதேன். தென் பார்த்திங்கன்னா சர்க்கிள் தமிழ்நாடை நான் செலக்ட் பண்ணிவிடுதேன். கண்டினியூ கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பிளான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ₹199 என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். என்னோடய பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ணிவிட்டு பே பில் கொடுக்கும்போது எனக்கு ரீசார்ஜ் ஆகிட்டு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ₹9.95 எனக்கு கேஷ்பேக்காக கிடைக்கிது. நீங்கள் ஃபின்சோபே ஆப் தவிர ₹199 பிளானை நீங்கள் ஃபோன்பே ஜிபே பேடிஎத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள். அங்கே எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அங்கே அடிஷ்னல் சார்ஜஸ் தான் சம்டைம் அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபின்சோபேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹199 பண்ணும்போது ₹9.95 இங்கே கேஷ்பேக் கிடைக்குது. இப்படி பார்த்திங்கன்னா இந்த கேஷ்பேக் எல்லாம் நமக்கு வேலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும். அங்கே ₹500 வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபின்சோபே நிறுவனம் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டு நிறுவனமாக இது இருக்கிறதுனால இதை நம்ம நல்லா பண்ணும்போது, டெடிக்கேட்டடாக பண்ணும்போது நமக்கு இதில் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சரிங்களா? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நபர்கள் சார் இன்னொரு நல்ல கான்செப்ட் இருக்குது, நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்கிட்டையும் வேறு கான்செப்ட் எதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஃபின்சோபே சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டுருக்குது. வருமானம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா என்னோடய செலவையே இங்கே வருமானம் தரக்கூடிய ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு ROI கான்செப்டில் இது இவ்வளோ போட்டால் அவ்வளோ கிடைக்கும், ₹100 போட்டால் ₹500 கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா 2-3 மந்த்ஸு கூட உங்களுக்கு நிற்காது. அது லாஸ் ஆகிடும். நமக்கு நேரமும் நம்முடைய பணமும் தான் விரயமாகும். ஆனால் ஃபின்சோபேயை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு பைசா கூட இங்கே நஷ்டம் வரவதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா இதில் லேக்ஸ் கணக்கில் கூட நமக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் செய்யாத நபர்கள் யார் இருக்காங்க, கரண்ட் பில்லு பே பண்ணாத நபர்கள் யார் இருக்காங்க. ஃபாஸ்ட்ராக் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணும்போது அதில் கேஷ்பேக் வருமானம் கிடைக்குது. உங்கள் வீட்டுக்கு கேஸ் புக் பண்ணாமல் இங்கே இருக்க போகிறது கிடையாது. அந்த கேஸை பார்த்திங்கன்னா இந்த ஃபின்சோபே ஆப்பில் நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போது அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வருது. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பண்ணக்கூடிய செலவுகள் மூலமாக நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? அப்போ ஃபின்சோபே ஆப் நீங்கள் ஒரு சில நபர்கள் ஃப்ரீயாக ஏதோ நானும் சந்தைக்கு போகிறேன் அப்படிங்கிற கணக்கில் ஃப்ரீயாட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து கால் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு மாத கணக்காக சும்மா இருக்கேன். நான் இதில் வந்து ஒரு நபரை நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன். போன வருஷம் 5வது மாதம் அவர் வந்து என்ன பண்ணார், இதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. கம்பெனி வந்து மே மாதத்தில் வந்து என்ன பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அப்போவுமே ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் சும்மா இருக்கிறாரு. அப்போ எதுக்கு அவர் ஜாயின் பண்ணணும்? சரிங்களா? நமக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஒரு நிறுவனம் நமக்கு தருது அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தெரியாத டவுட்ஸ் எதுவும் இருந்துன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். தெரியாத விஷயங்களை கேட்டுட்டு நிறுவனத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதனுடைய வருமான திட்டங்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நான் எதுவுமே வந்து நான் தெரியறதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேன், ஆனால் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுவேன், சும்மா இருப்பேன். அப்போ அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம்ல, சரிங்களா? அதனால் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கம்பெனி வந்து டெய்லி வந்து ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஜூம் மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அதுக்கும் நம்ம லிங்க் அனுப்புனாலும் அதை வந்து ஒரு பொருட்டாகவே என்றது கிடையாது. அப்போது ஒரு வருமான வாய்ப்பு இந்நாட்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கோ அல்லது ஒரு வேலைக்கோ போகிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க. மாதத்தில் ஒரு பேமெண்ட் வருது, அது வந்து இப்போ 20,000 இருக்கலாம், 30,000 ஏதாவது ஒரு பேமெண்ட் வருது. ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உழைப்பு என்பது என்ன சொல்கிறேன் அப்படின்னா உடல் உழைப்பு, சரிங்களா? உடல் உழைப்பு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேலையோ அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டால் தான் ஒரு நாளைக்கு 500 600 உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்குது. ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸை வந்து சரியான நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் கரெக்டாக டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டடாக இதில் வருமானம் கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 12-13 வருஷமாக இந்த ஆன்லைன் ஃபீல்டில் நான் இருக்கேன். எல்லாமே நமக்கு வந்து சக்ஸஸாக முடியும்னு சொல்ல முடியாது, எல்லாமே நமக்கு தோல்வியில் முடியும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? கடந்த நாட்களில் ஒரு சில நிறுவனங்கள் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா நிறுவனமும் நம்மளை ஏமாற்றும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சம்பாதிக்கவே முடியாது, சரிங்களா? அந்த வகையில் இந்த ஃபின்சோபே பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 9 மாதங்களாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, சரிங்களா? 9 மாதமும் நான் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதான் நான் சொல்ல வர்றேன், நான் இதில் வந்து வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். 21 பேமெண்ட்டு நான் எடுத்துட்டு தான் இது நல்ல நிறுவனம், இதில் நீங்கள் வாங்க, இதில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறேன். சும்மா நான் உங்களுக்கு சொல்லலை, சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா இருந்தாலும் நமக்கு வருமானம் கிடைக்காது. நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். தெரியாத விஷயங்களை வந்து என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சாத விஷயங்களை வந்து நான் வந்து நிறுவனத்திட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய செலவுகள் மூலமாகவே நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய இந்த நிறுவனத்தை நம்ம பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது, சரிங்களா? சும்மா இருந்தால் யாராவது நமக்கு வருமானம் தருவாங்களா? நீங்களே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக டெய்லி ஒரு நபருக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்குன்னே வைங்க, ஒருத்தருக்கு வந்து டெய்லி 5 ரூபாயோ 10 ரூபாயோ டெய்லி கொடுக்க முடியுமா உங்களால்? முடியவே முடியாது. அதே மாதிரி யாருமே நமக்கு சும்மா வந்து பைசா தரவே மாட்டாங்க, வருமானம் தரவே மாட்டாங்க. நாம் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், ஓனர் எப்படிப்பட்டவர், அந்த நிறுவனத்தில் ரெகுலராக வருமானம் தர்றாங்களா, இந்த விஷயங்களெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதில் வந்து ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வருமானம் கிடைக்குமே தவிர நம்ம பேருக்கு நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா நமக்கு வருமானம் கிடைக்காது, சரிங்களா? இதில் நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்நாட்களில் ஃபின்சோபே தவிர நல்ல வருமானம் தரும் நிறுவனம் வேறு எதுவும் இல்லை. நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், சரிங்களா? நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும் அல்லது கவனிக்கணும். எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு வருமான வாய்ப்பு எதுவும் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது? சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், சரிங்களா? பேமெண்ட் ப்ரூஃபை பாருங்கள். எனக்கு ஃபின்சோபே நிறுவனத்திலேருந்து வந்த பேமெண்ட்டு டேட்டை பாருங்கள், ஜூலை 6, சரிங்களா? இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்த பேமெண்ட்டு, சரிங்களா? ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? காலையில் பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா நைட்டுக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வந்தது. 24 ஹவர்ஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க, ஆனால் 2-3 ஹவர்ஸில் வந்து பேமெண்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து வருமானம் தான் முக்கியம். அந்த வருமானம் வந்து கரெக்டாக வருதா அதை வந்து நீங்கள் யோசிக்கணும், சரிங்களா?
வருமானம் வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன். வருமானம் வாங்காமல் உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை. சரிங்களா? உங்களை ஏமாற்றணுன்னோ உங்கள் மூலமாக நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அந்த மோட்டிவ் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்சோபே நிறுவனத்தை பொறுத்தளவில் நான் வந்து இதில் வந்து நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன். நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், நிறுவனத்தோட ஓனரை கூட நான் டைரெக்டாக 2-3 ட்ரிப்பு நான் வந்து மீட் பண்ணிட்டு தான் நிறுவனம் நல்லா கொண்டு போவீங்களா இல்லையா அப்படின்னு கரெக்டாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வருமான வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு வருமான வாய்ப்பில் இருக்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க அப்படி தான் நான் சொல்ல வரேனே தவிர இது வந்து வாய்மொழி வர்த்தகம். சரிங்களா? வாய்மொழி வர்த்தகம்னா என்ன, நாம் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் தான் ஒரு வருமான வாய்ப்பு பற்றி அவங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லும்போது அவங்களும் அந்த கடையில் போயிட்டு அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருமா? நெவர். வருமானமே கிடையாது. அந்த கடைக்காரருக்கு வேணால் ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபின்சோபே போன்ற நல்ல நிறுவனங்களை பற்றி நாம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதன் மூலமாக அவங்க ஜாயின் பண்ணி முதலாவது அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சாதான் எனக்கு வருமானம். நீங்கள் சம்பாதிக்கலாட்டி எனக்கு வருமானம் கிடையாது. நீங்கள் 5 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 1 ரூபா வருமானம். அதுதான் ஆன்லைன் பிஸ்னஸ். சரிங்களா? ஆனால் அதை வந்து சரியான பிஸ்னஸாக நம்ம கொடுக்கணும். அதுதான் என்னோட மோட்டிவ். சரிங்களா? ஒரு சில நிறுவனங்கள் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா நிறுவனங்களும் நம்ம ஏமாற்றிரும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா ஆன்லைன் பிஸ்னஸை நாம் சம்பாதிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க. இந்த வீடியோவில் நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில நபர்கள் வந்து சினிமா, அரசியல் இதெல்லாம் மணிக்கணக்காக பார்க்குறீங்க, அதுக்கு நேரம் செலவிடுறீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு வருமான வாய்ப்பை சொல்லும்போது மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படி விட்டுடுறீங்க. நமக்கு வருமானம் வந்து எப்படி வருது, அது எந்த முறையில் வருது, அது எப்படிப்பட்ட விதத்தில் வருது, அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்கள் தெளிவாக கவனித்தாதான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருமான வாய்ப்பு சார்ந்த தகவல்கள் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.